அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 20 ஃப்ரைடே த ஹிந்து சென்னை எடிஷன் முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் ஒரு க்ளோஸ்அப் அட்வர்டைஸ்மெண்ட். அதில் வந்து ஆக்டிவ் ஜிங்க் மவுத் வாஷ் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டூத் பேஸ்ட்டில் ஜிங்க் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா டூத் பேஸ்ட்டில் உப்பு, மிளகா, புளி, காரம் எல்லாமே இருக்கிற மாதிரி ஜிங்க்கும் இருக்குது அப்படின்றத நம்ம அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நேரடி எடிட்டோரியல். அதில் வந்து வேர்ல்ட் அண்ட் சாவோஸ் அண்ட் த மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை கேஎஸ்ன்னு கூட சில பேர் படிப்பீங்க, பரவாயில்ல, நமக்கு தேவை கண்டென்ட்டு தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் எம்கே நாராயணன் இந்தியாவோட ரோல் வேர்ல்டு லெவலில் என்ன இருக்குது. ஸோ இவர் வந்து இன்ஃபர்மேஷனல் ஆட்டோக்ரேசி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு, லேட்டஸ்ட்டு டேஞ்சர் அப்படின்னு. ஸோ ஐடி செக்டரை பற்றி இது வந்து டீல் பண்ணுது. ஸோ ஃபேக் நியூஸ், இன்ஃப்ளேட்டட் நியூஸ் இதை பற்றிலாம் வந்து, ஸோ பெய்ட் நியூஸ் இதை பற்றிலாம் வந்து டீல் பண்ணுது இந்த ஆர்டிகிள். ஸோ முழுசாகவே நம்ம வந்து படிச்சுக்கலாம். இஷ்யூஸ் என்னென்னலாம் இருக்குது இந்தியாவில், அதுக்கப்புறம் சைனாவோட நோக்கம் என்ன அப்படின்றத பற்றி ஒரு ஓவராலாக கொடுத்துருக்காரு. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து செகண்ட் எடிட்டோரியல். பொருளாதாரம் வந்து அதிகமாக ஜாஸ்தியாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னென்னா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்சிஇபி, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டு, இதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கும் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், இந்தியா எந்தெந்த நாடுகள் கூட இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிட்டால் போதும். ஸோ ஆனால் இந்த ஆர்டிகல் ஃபுல்லாகவே நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்தியாவோட போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் எக்கனாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ தான் இதிலேருந்து நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த நான் சொன்ன அந்த பேசிக் வந்து படித்து வச்சுக்கலாம். அடுத்த எடிட்டோரியல். ஸோ இந்தியாவுக்கு இருபக்கம் ஒரு பிரச்சனை இருக்கிறதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சைனாவோட ஆக்குபேஷன், பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் வந்து வச்சு சொல்லியிருக்காங்க. டோட்டலாகவே ஃபுல்லாகவே படிச்சுக்கணும். கொஷின் அண்ட் ஆன்சரில் இருக்கிறதுனால இந்திய பாகிஸ்தான், இந்திய சைனாவோட ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு, எல்லைக்கோடு, அதை பற்றின பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஆர்டிகிள் வந்து படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில்லோ வாப்ளர் ஸ்பாட்டட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்தாலும், அதுவும் மிக முக்கியமாக ஃபானா சம்மந்தப்பட்ட நியூஸ், அனிமல்ஸோ பேர்ட்ஸை பற்றி வந்ததுன்னா அந்த நேம் வந்து சயின்டிஃபிக் நேம் தெரிஞ்சுக்கணும். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அது என்ன அனிமலாக, பேர்டாக, ரெப்டைலாக, மம்மேலியன்ஸாக, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து எதனால் ரீசெண்டாக எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து அதோட ஸ்பெஷல் என்ன, அது என்ன பேக்வேர்டாக பறக்குமா, சைட்வேர்டாக பறக்குமா, அதோட ஃபுட் ஹேபிட்ஸ், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் நிச்சயம் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த கேட்டகரி கீழே இது வரும். ஆந்திர பிரதேசத்தில் ஒரு ஸ்டீல் பிளான்ட் வந்து கட்டுறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து ரிசோர்ஸ் அப்படின்றது கீழே வந்து வரும். ஜாகிரஃபியில் இந்தியாவில் ஸ்டீல் பிளான்ட் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம படிப்போம். அது கொஞ்சம் ஓல்டு எடிஷன் அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் இருக்கக்கூடிய அப்டேட்டே நம்ம வந்து சேர்த்து படித்து வச்சுக்கணும். அடுத்து பேஜ் நம்பர் 9ல் பார்லிமெண்ட்ரி பேனல் கொஷின்ஸ் ட்விட்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு எதனால் அந்த மாதிரி ட்விட்டரை வந்து பார்லிமெண்ட் பேனல் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் அப்படின்ற அதுக்கு கீழே வந்து வரும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் இந்தியா இஸ் நவ் எ வே ஆஃப் லைஃப் சேஸ் பிஎம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ யூஸ்வலாக பிஎம்மோட சாரோட ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இதில் அவரோட ஸ்பீச்சில் வந்து தெரியும் இந்தியாவோட நோக்கம் வந்து என்னவாக இருக்குது, பிளான்லாம் வந்து சொல்லுவார், சில வார்த்தைகள்லாம் உச்சரிப்பாங்க, அதுக்கான மீனிங், அதுக்கான வரலாற்று பின்புலம் இதெல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதனால் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறேன், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், பிரைம் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், இவங்களோட ஸ்பீச் வந்து எங்கே இருந்தாலுமே சரி, இதோட முழு உரையை வந்து நேரடியாக படிச்சுக்கிறது நல்லது. பிஐபியில் கூட கொடுத்துருப்பாங்க, அதில் படிச்சுக்கிறது நல்லது. அடுத்தது பேனல் முல்ஸ் இஃப் எம்பிஸ் கேன் டீச் அட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ எம்பிஸ்லாம் இதில் டீச் பண்ணால் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அதில் வந்து வருமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ முதல்ல ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்றத கவர்ன் பண்ணுற ரூல் வந்து என்ன, பார்லிமெண்ட்ரி ரூல் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டில் வந்து வருது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பேஜ் நம்பர் 10ல் லெஃப்ட் சைடு மெக்கனைஸ்டு சீவர் கிளீனிங் பிளான் லான்ச் அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப முக்கியமானது. முதல்ல மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கம்யூனிட்டி பேர் என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அப்படின்றத தடுக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் என்னென்ன சட்ட நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் இந்த நியூஸ்க்கு வரணும். ஸோ மெக்கனைஸ்டு சீவர் கிளீனிங் பிளான் லான்ச் பண்ணியிருக்கிறது மூலிமா
இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்லாம் வந்து ஒழிக்க முடியும் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சு வச்சுக்க முடியும். கோவிட்-19 சமயத்தில் கவர்மெண்ட் வந்து என்னென்ன பிளான் பண்ணியிருக்குன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கேட்டதுக்காக சென்டர் வந்துட்டு சில பதில்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கலாம் எல்லாமே. ஸோ சாலிசிட்டர் ஜெனரல் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட்றதுனால படிச்சுக்கணும். ப்ளஸ் வந்து அட்டார்னி ஜெனரல் வந்து எது சொன்னாலும் கான்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் வந்து எது சொன்னாலுமே அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து சைனாவோடது அட் ஏபெக்ஸ் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி ஜிங்ஃபிங்கோட ஸ்டேட்மெண்ட் படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் நான் படிக்கலை, நீங்கள் அதை படிச்சிருங்க. ஸோ பாம்போ விசிட்ஸ் வெஸ்ட் பேங்க் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையில் வந்து என்னென்ன ஏரியாக்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ வெஸ்ட் பேங்க் அண்டு காசா ஸ்ட்ரைப் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து ஜாகிரபிக்கலாக வந்து நோட் பண்ணிங்க. அல்லது இண்டோ இஸ்ரேல் ரிலேஷன்ஸ் ஏன் வந்து இண்டோ இஸ்ரேல் ரிலேஷன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்தியா சார்பாகவும் நம்ம படிச்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி பாலஸ்தீன் இஸ்ரேல் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றதுக்காக ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து தேவைப்படுறவங்க போய்ட்டு பார்த்துருங்க இன்டர்நேஷ்னல் பிளேலிஸ்ட்டில். ஃபேஸ் ரியாலிட்டி அண்ட் ஹாங்காங் பீஜிங் டெல்ஸ் 5 years அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 5 years அப்படின்றத US, UK, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து இதை தான் வந்து 5 years அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது பிலிமினரியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்டெலிஜென்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே வளர்ந்த நாடுகள். ரியாத் டு இன்வெஸ்ட் $20 billion இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பை 2030 அப்படின்றது நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ கல்ஃப் கண்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் நடக்குது அப்படின்றது நாமளும் ஒரு சக போட்டியாளராக அதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது விசிட் டு ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் PM வாஸ் டு ஹெல்ப் ஸ்டெம் bloodshed அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இல்லையா. ஸோ அங்கே வந்து சண்டை நடக்கிறத தடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து பாகிஸ்தான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் சொல்கிறதுன்றது சாத்தான் வேதம் ஓதுன கதையா அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ அது வந்து உலக நாடுகளுக்கு தெரியும். பரவாயில்ல, பாகிஸ்தானோட பிரதமர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரா. அடுத்தது இந்த RCEP குரூப்பில் வந்து இந்தியா இல்லாதனால இலங்கைக்கு வந்து என்ன அட்வான்டேஜ், அது எப்படி இந்த RCEPயை பார்க்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இது அந்த RCEPயோட ஃபாலோ அப் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் அனலைசிஸில் கொடுத்துருக்கறனால ஃபுல்லாகவே படிச்சிருங்க. ஸோ இந்தியாவோட குரோத் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வெளியிடுவாங்க. ஸோ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி அப்படின்ற மாதிரி வேறு முக்கியமான ஆர்கனைசேஷனும் வந்து இதை பற்றி பேசுவாங்க. அதில் ஆக்ஸ்ஃபோர்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்றவங்க கொடுத்துருக்காங்க. அது 4.5 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் எந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க இந்தியாவோட வளர்ச்சி அப்படின்றத நம்ம நியூமரிக்கலாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி மூடிஸ் அப்படின்றவங்களும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கிரெடிட் ஏஜென்சி. ஸோ அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் என்னென்ன காரணங்கள் சொல்கிறாங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்தியாவோட வளர்ச்சி குறையிறதுக்கோ அல்லது அதிகமாகிறதுக்கோ என்னென்ன காரணங்களை வந்து அவங்க பட்டியலிடுறாங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்த சென்டர் கீன் டு க்ரோ இந்தியா இஸ் எ லார்ஜ் டேட்டா எக்கனாமி அப்படின்றது. ஸோ டேட்டா ப்ரொடெக்ஷனில் வந்து நாங்கள் வந்து சீக்கிரமாக கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் இதில் ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு இந்தியாவோட பிக் டேட்டாலாம் வந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவை காட்டிலும் டெக்னாலஜிக்கில், அதுவும் டேட்டா டெக்னாலஜியில் நம்ம இந்தியா ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள், அதை பற்றின ப்ராஸ்பெக்டர்ஸ்லாம் நிறையவே இருக்குது. பட் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணினா தான் உண்டு அதெல்லாமே. ஸோ இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ பிரைம் மினிஸ்டரோட ஸ்டேட்மெண்ட்டில் லக்சம்பர்க் அப்படின்ற ஒரு நாட்டோட ரொம்ப பொருளாதார ஒத்துழைப்பு வந்து கேட்குறாரு நம்ம பிரதமர் அவர்கள். ஸோ அதனால் இந்த வார்த்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த லக்சம்பர்க் அப்படின்றத ஒரு டேக்ஸ் ஹெவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லக்சம்பர்க் நாடு, இதோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் டேட்டா சென்டர்ஸ் க்ரோ டு $396 million அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டேட்டா சம்மந்தமாக, தொழில்நுட்பம் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு எந்த நாட்டில், அதாவது இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய சார்க் நாடுகளில், இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் வந்து நடந்துச்சு அப்படின்னா அதை டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜி. இதை பற்றி எஸ்ஏல, அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கல் பார்ட் ஆஃப் GSல வந்துட்டு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. கடைசியாக வந்துட்டு ஒரு கண்ணாடி விளம்பரம் கொடுத்துருக்காங்க, கண்ணாடி விளம்பரம், ஸ்பெக்டக்கிள்ஸ், ரைட். ஸோ அதில் வந்து ஆன்டிவைரல் ஃப்ரேம்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இப்போ நார்மலாக இப்போது ஃப்ரேம் தெரியுது, ஆன்டிவைரல் ஃப்ரேம்னா என்ன, அதோட காம்போசிஷன் வந்து என்ன, அது எப்படி செயல்படுது அப்படின்றத வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து COVID-19 வந்த ஒரு விஷயம். இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் இதோட முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.